எங்கள் தலைவரை சாதி தலைவராக தான் பார்க்குறாங்க. அது மக்களுடைய தவறு, மக்களுடைய கண்ணோட்ட தவறு. அண்ணா வந்து முதலியார் என்று சொல்கிறதுனால முதலியார் கட்சின்னு சொல்கிறது இல்லை. கலைஞர் அந்த கட்சியில் இருந்தார், கலைஞர் அதை பின்தொடர்ந்தார், அந்த கட்சி அப்படி சொல்கிறதில்ல. விஜயகாந்த் ஆர்ஜியார் விஜயகாந்த் அந்த சாதியை சொல்லி சொல்கிறதில்ல. ஆனால் அது தலைவர் திருமாவளவன் என்னதான் சாதி ஒழிப்பு களத்தில் நின்று எல்லாருக்குமான தலைவராக பாடுபட்டாலும் பகுத்தறிவோடு தொலைநோக்கு பார்வையோடு மனித சிந்தனையோடு பாடுபட்டாலும் அவர் சாதிய கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. பொறுப்பு போடுறதுக்கு பணம் கொடுத்து தான் பொறுப்பு போடுறாங்க. லட்சக்கணக்கில் கொடுக்க வேண்டியிருக்கு, கொடுத்தா தான் அவங்களுக்கு பணம் போடுறாங்க. அப்போ பணம் கொடுப்பவங்கள பொறுப்பா அப்படின்னு சொன்னால் அது வந்து அவருடைய பேச்சை அப்படியே நீங்கள் ஆய்வு பண்ணீங்கன்னா அது நம்ம தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் பேசுனது வரும். அதில் எம்ஜிஆரே எடுத்ததுமே ஜெயிக்கலையே, வெற்றி பெறல. எம்ஜிஆரே 2 தேர்தலுக்கு பிறகு தான் அவர் வந்து மக்கள் மனிதனில் இடம் பெற்றார். அதுபோல் ஆனானப்பட்ட ஜெயலலிதா அம்மையாரே ஒரு காலத்தில் தோக்குறாங்க, தோல்வியை ஏற்றுறாங்க. தோல்வி என்பது வெற்றியான முதல் படியாக தான் கருதணும். அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம தோல்வி என்பது வெற்றிக்கான அறிகுறியாக தான் நம்ம பார்த்துட்டு முன்னேறணும். மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் சுசி கலையரசன் இணைஞ்சிருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநாடு மதுரையில் நடைபெற்றுச்சு, மிகப்பெரிய கூட்டம். இதை குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரையிலே நடைபெற்றிருக்கு. சிறப்பான ஒரு மாநாடாக அமைந்திருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பு இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். திராவிட கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, தமிழ் தேசியத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு. 2 பேருமே கொள்கையில் வேறுபட்டவங்களா இருக்காங்க. விஜயோட கொள்கை என்ன அப்படின்றது இன்னும் யாருக்குமே தெளிவாக புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் திமுகவையும் சாடி பேசுறாரு விஜய் அவர்கள், அதிமுகவையும் சாடி பேசுறாரு. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்ன மேலோட்டமாக சொல்லியிருக்காரு. பாஜகவும் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லியிருக்காரு. அது சொல்லி தான் 2வது மாநாட்டையும் நடத்தியிருக்காரு. அதனால் அவருடைய கொள்கை இனிமே தான் இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, பேர் வைக்கணும், பேர் வச்சுக்கிட்டு வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை நிறைவேற்றுவார்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் அன்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அவர் யதார்த்தமாக பேசுகிறாரு. அதாவது அவர் சினிமாவிலேருந்து வந்தாருங்கிறதுக்காகவே நம்ம சினிமா டைலாக் போல் இருக்குன்னு சொல்ல முடியாது. யதார்த்தமான பேச்சு, அது உள்ளபடியாவது பேசுகிறாரு தான் நினைக்கிறேன். நீங்கள் படிச்சுக்கிட்டே பேசினாருன்னா சொல்லலாம், நம்ம யாரும் எழுதி கொடுத்து பேசுகிறாரு அப்படின்னு. அவருடைய மனசில் உள்ளதை அப்படி பேசுகிறாரு. அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அங்கே கூடிய தாவேகா தொண்டர்களுக்கு பிடிச்சிருக்கு, இளைஞர்களுக்கு பிடிச்சிருக்கு, மகளிருக்கு பிடிச்சிருக்கு. அதை நம்ம அவருடைய ரசிகர்களுக்கு, அவருடைய தொண்டர்களுக்கு, அவருடைய தோழர்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறாரு. அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதை நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே இப்படி தான் பேசணுங்கிறதெல்லாம் இல்லை. தாவேக்காவோட வருகையினால விசிகாவுக்கு பின்னடைவு இருக்கா? விசிகாவுக்கு என்ன பின்னடைவு இருக்க போகுது? இது வரைக்கும் நாங்கள் என்ன பின்னடைவு அடைஞ்சிட்டோம்? ஒன்றும் கிடையாது, பின்னடைவு கிடையாது. எங்கள் கொள்கை சார்ந்த தோழர்கள் விசிகாவில் இருக்கிறவர்கள் எல்லாருமே போராளிகள். அதாவது சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை என்று சொல்லிட்டு எங்கள் தலைவரோடு நாங்கள் பயணிக்கின்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. இப்போ வந்து சாதியை ஆதரிக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாருமே கிடையாது. அண்ணா ஒன்றிய குலம் ஒருவனை தேவன் என்றார் அண்ணா. அதை ஒட்டி தான் கலைஞர் வந்தார். சிலர் கூடி சதி செய்தார்கள், சதிக்கு கால் முளைத்தது சாதியாக இன்றைக்கு அலைந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னார் அவர். அம்மையார் ஜெயலலிதாவும் அப்படி அதை ஒட்டி எம்ஜிஆரும் அதை ஒட்டி வந்தவங்க தான். ஜாதி இல்லை, அவங்ககிட்ட ஜாதி 2, நீ பெண் ஜாதி நான் ஆண் ஜாதின்னு ஒரு பாட்டுலேயே அது வரி. இப்போ ஜாதியற்ற சமூகத்தை அமைக்க தான் எல்லா தலைவர்களும். இப்போ எந்த தலைவரும் நான் வந்து இந்த சாதியில் பிறந்தேன், இந்த சாதிக்கான தலைவர் நான் அப்படின்னு எந்த தலைவரும் சொன்னதில்லை. இப்போ எங்கள் தலைவரே இருக்காருன்னா நான் இந்த சாதியில் பிறந்தேன், இந்த சாதிக்கான தலைவர் தான் நான் அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு தான் நாங்கள் வந்திருக்கோம்.
அதனால நான் அனைவருக்குமான தலைவர். அனைத்து மனித குலத்திற்கான தலைவர்னு தான் இன்னை வரைக்கும் பாடுபட்டிருக்கார். அதனால வந்து எங்களுக்கு கொள்கையோடு வந்தவங்களுக்கு பின்னடைவே கிடையாது. யார் உங்களுக்கு உங்க கட்சியில யாரெல்லாம் தொண்டர்கள் அப்படின்னா, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சாதி ரீதியாக, மத ரீதியாக ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகின்றார்களோ, அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகின்றார்களோ, அது பெண்களாக இருந்தாலும் கூட, அவர்கள்லாம் ஈழத் தமிழர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள்லாம் எங்களுடைய தொண்டர்கள் தான், எங்களுடைய தோழர்கள் தான், எங்களுடைய சகோதரர்கள் தான் அப்படிம்பார். அதனால வந்து என்னைக்கு அது வெளிப்படும்னு சொன்னா, ஒரு காலகட்டத்தில வந்து வெளிப்படும். அதனால எங்களுக்கு விசிகாவுக்கு பின்னடைவு கிடையாதுங்க. மக்களுடைய பார்வை வந்து நாங்க சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலைன்னாலும் எங்க தலைவர சாதி தலைவரா தான் பார்க்குறாங்க. அது மக்களுடைய தவறு. மக்களுடைய தவறு. மக்களுடைய கண்ணோட்டம் தவறு. ஏன்னா இப்ப அண்ணா திமுகவை ஆரம்பிச்சாரு. அது சாதி அண்ணா வந்து முதலியார் என்று சொல்றதுனால முதலியார் கட்சின்னு சொல்றதில்ல. அதேபோல கலைஞர் அந்த கட்சியில இருந்தாரு. கலைஞர் அதை பின்தொடர்ந்தார். அந்த கட்சி அப்படி சொல்றதில்ல. இப்ப அதேபோல பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் ஆரம்பிச்சாரு. விஜயகாந்த் அந்த சாதியை சொல்லி சொல்றதில்ல. மற்றவங்க கட்சி எத்தனையோ பேர் கட்சிக்கு ஆரம்பிச்சு இப்போ சீமான் ஆரம்பிச்சிருக்காரு. சீமான் அந்த சாதியை சொல்லி சொல்கிறதில்ல. ஆனால் தலைவர் திருமாவளவன் என்ன தான் சாதி ஒழிப்பு களத்தில் நின்று எல்லாருக்குமான தலைவராக பாடுபட்டாலும் பகுத்தறிவோடு தொலைநோக்கு பார்வையோடு மனித சிந்தனையோடு பாடுபட்டாலும் அவர் சாதிய கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. அதனால் வந்து அது வந்து அது மக்களுடைய பார்வை தான் தவறுன்னு சொல்கிறேன். பார்வை தான் தவறு. ஆனால் சாதியவாத, மதவாத, சனாதனவாதிகளுடைய பார்வையாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி கொள்கைங்கிறது வந்து மக்களுக்காக உழைக்கிறது தானே கொள்கை. இப்போ மக்களுக்காக உழைக்கிறது தான் கொள்கை. இப்போ விஜய் கூட அதை தான் பேசுகிறாரு. நாங்கள் என்ன கொள்கையை பேசுகிறோமோ அதை கொள்கை தான் பேசுகிறாரு விஜயும். அவர் பேச்சு வேணால் மாறுபட்ட பேச்சாக இருக்கலாமே தவிர, அவருடைய பேச்சை அப்படியே நீங்கள் ஆய்வு பண்ணீங்கன்னா, அதில் நம்ம தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் பேசுனது வரும். அதில் அதே போல் விஜயகாந்த் பேசுனது வரும். அம்மையார் ஜெயலலிதா பேசுனது வரும். கலைஞர் பேசுனது வரும். எல்லாரும் பேசுனதும் விஜய் பேச. ஏன்னா இந்த யதார்த்தமான உலகத்தில் வாழும்போது அதுதான் அந்த எண்ணம் தானே வரும். தமிழகத்தில் இருக்கிற எந்த கட்சியான கொள்கை பிஜேபிக்கும் நமக்கு வேணும்னா கொள்கை வேறுபாடு இருக்கலாம். விசிகாவுக்கும் பிஜேபிக்கும் கொள்கை வேறுபாடு, திமுகவுக்கும் இது பிஜேபிக்கும் வேறுபாடு, ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் வேறுபாடு, இப்படி விஜய்க்கும் பிஜேபிக்கும் வேறுபாடு அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட அரசியல் அல்லது தமிழர்களுடைய உரிமை சார்ந்த அரசியலை பேசுகின்ற போது அது பார்ப்பனர்களுக்கு அல்லது சனாதனவாதிகளுக்கு எதிரான அரசியலாக தான் இருக்கும். அது யார் பேசினாலும் அப்படி தான் வரும். பாசிச எதிர்ப்பை பேசுகிறாரு. இந்த பாசிச எதிர்ப்பை பேசுகிறாரு விஜய்ன்னு சொன்னால், அந்த பாசிச எதிர்ப்பை தான் திமுக பேசுது. அந்த பாசிச எதிர்ப்பை தான் கம்யூனிஸ்ட் பேசுகிறாங்க. அந்த பாசிச எதிர்ப்பை தான் வந்து விசிகா பேசுது. இந்த பாசிசத்தை எதிர்ப்புன்னு சொன்னால் அதிலே அடங்கிடுது. எல்லாமும் ஒரே இதுதான். இப்போ நிர்வாக சிக்கல்கள். இப்போ என்ன சொல்கிறாரு விஜய்? இப்போ என்னென்ன ஊழல் செய்யலையா நீங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, ஊழல் இது போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் வந்து இருக்குது அங்கிள் அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு பாமர மக்கள் கேட்குற கேள்வியாக தான் அவரும் கேட்குறாரு. அதில் ஒன்றும் பெரிய கொள்கை வேறுபாடெல்லாம் கிடையாது. இந்த 26 எலெக்ஷனில் விஜய்க்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? எம்ஜிஆரே எடுத்ததுமே ஜெயிக்கலையே, வெற்றி பெறல. எம்ஜிஆரே 2 தேர்தலுக்கு பிறகு தான் அவர் வந்து மக்கள் மனதில் இடம் பெற்றார். அதுபோல் ஆனானப்பட்ட ஜெயலலிதா அம்மையாரே ஒரு காலத்தில் தோக்குறாங்க, தோல்வியை ஏற்றுறாங்க. தோல்வி என்பது வெற்றியான முதல் படியாக தான் கருதணும். அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம தோல்வி என்பது வெற்றிக்கான அறிகுறியாக தான் நம்ம பார்த்துட்டு முன்னேறணும். விஜயுடைய வருகைங்கிறது வந்து அவர் ரசிகர் மன்றம் இருந்தது. ஒரு 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 என்டர்டைன்மெண்ட்டோடு வந்தாங்க. அவங்க படத்தை பார்த்தாங்க, ரசித்தாங்க, அவருடைய இதை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. இப்போ அவர் வந்து துணிஞ்சு அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால் வந்து துணிந்து யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதில் தப்பு. நடிகன்னு ஒருத்தரை புறந்தள்ள முடியாது. நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அதை உதறி தள்ளிட்டு வர்றாரு. வந்து ஊழலை எதிர்க்கிறாரு, மக்களுக்காக பேசுகிறாரு. அதில் உடன்படுறோம் நம்ம. அது கரெக்டாக இருக்கணும். நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, இவர் ஊழல் இருக்கிறார், இவர் படத்தை பார்க்க போகும்போது 200 டிக்கெட்டை 500 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கு, 100 டிக்கெட்டு 300 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கு
அப்புறம் இவர் எங்கே ஊழலை வைக்க போகிறாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவருக்கான பரிசோதனைக்கான ஒரு வாய்ப்பாக தான் நம்ம சொல்கிறோம். மற்றவர்களை வந்து குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பார்த்துக்கணும். அதுபோல் தாவேகா தொண்டர்களுக்கும் தாவேகா தோழர்களுக்கும் தாவேகா தலைவர் பெருமக்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், முதல்ல நீங்கள் சரியாக இருக்கணும். அப்போ தான் அடுத்தவங்களை பேச முடியும். உங்கள் மத்தியில் ஊழல் இல்லாமல் இருக்கணும். இப்போ போன மாநாட்டுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் சொன்னாங்க, பொறுப்பு போடுறதுக்கு பணம் கொடுத்து தான் பொறுப்பு போடுறாங்க, லட்சக்கணக்கில் கொடுக்க வேண்டியிருக்கு, கொடுத்தா தான் அவங்களுக்கு பணம் போடுறாங்க. அப்போ பணம் கொடுப்பவங்களே பொறுப்பா அப்படின்னு சொன்னால், அது வந்து பணியாற்றக்கூடியவங்களுக்கு, தொண்டாற்றக்கூடியவங்களுக்கு, கடுமையாக உழைக்கக்கூடிய தோழர்களுக்கு அங்கே புறக்கணிக்கப்படும். அது ஜனநாயகமாகாது. விஜய் அமைப்பு, விஜயுடைய கட்சி மற்றவர்கள்கிட்ட என்னென்ன குறைபாடுகளை இவர் சுட்டி காட்டுறோ அந்த குறைபாடுகள்லாம் தாவேகாவில் இல்லாமல் பார்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா வளருவார்.